வாழ்வில் எல்லா வளமும் பெற மந்திரம். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் நமோ பகவதி மதன மேகலாயை ஸ்வாஹா. இந்த மந்திரத்தின் அர்த்தங்களை பார்க்கலாம். 1. ஓம் ஓம் பிரபஞ்சத்திற்கே ஆதாரம், ஆன்மீக சக்தியின் முழுமையான சத்தம். 2. ஸ்ரீம் ஸ்ரீம் மகாலட்சுமியின் பீஜ மந்திரம், செழிப்பு, ஆசியுடைமை மற்றும் செல்வம். 3. ஹ்ரீம் ஹ்ரீம் மகாமாயா சக்தியின் பீஜ மந்திரம், ஞானம், பாதுகாப்பு மற்றும் ஆன்மீக சக்தியை குறிக்கிறது. 4. நமோ நமோ வணக்கம், மரியாதை செலுத்துதல். 5. பகவதி இறைவியின் சக்தி, பராசக்தி, சகலமான தெய்வீக சக்திகளின் திரட்டு. 6. மதன மேகாலயை மதனம் என்பது அழகை, காதலை, காந்த ஈர்ப்பை குறிக்கலாம். மேகலா என்பது பட்டாடையை, அழகான கவசம் அல்லது பட்டா குறிக்கலாம். எனவே இது அழகும் மகத்துவமும் கொண்ட தெய்வீக சக்தியை குறிக்கலாம். 7. ஸ்வாஹா ஸ்வாஹா ஹோம யாகங்களில் பயன்படுத்தப்படும் ஒரு சக்தி மந்திரம். இது ஒரு முற்றுப்புள்ளியாக செயல்பட்டு வேண்டுதல் நிறைவேறுவதை குறிக்கிறது. மொத்தமான பொருள்: பிரபஞ்ச சக்தியின் திருவடி, செழிப்பு மற்றும் ஞானத்திற்கும் ஆதாரமான தேவியான பகவதி மதன மேகலா தேவி அவர்களுக்கு எங்கள் வணக்கங்கள். இந்த மந்திரம் வழியாக அவரின் அருளை பெறுகிறோம். இந்த மந்திரம் ஒரு தெய்வீக சக்தி, செழிப்பு, அழகு மற்றும் ஆன்மீக உயர் நிலைக்கு வழிவகுக்கும் புனித மந்திரமாக இருக்கலாம். இதன் முக்கிய நோக்கங்கள் பின்வருமாறு. 1. மகாலட்சுமி பராசக்தியின் அருளை பெற. ஸ்ரீம் மற்றும் ஹ்ரீம் பீஜ மந்திரங்கள் மூலம் செல்வம், செழிப்பு, குடும்ப அமைதி போன்றவற்றை ஈர்க்கலாம். தெய்வீக சக்தியின் ஆதரவை பெறும் ஒரு அழைப்பு மந்திரமாக இது செயல்படும். 2. காதல், ஈர்ப்பு மற்றும் மகிழ்ச்சி பெற. மதன மேகலா என்பது மதன, அழகு, ஈர்ப்பு மற்றும் மேகலா, பாதுகாப்பு, சிறப்பான கவசம் என்பதை குறிக்கலாம். இதன் மூலம் மனதில் மகிழ்ச்சி, நல்ல உறவுகள் மற்றும் உண்மையான காதல் கிடைக்கலாம். 3. சக்தி, தைரியம் மற்றும் மனோபலம் பெற. நமோ பகவதி என்பதால் பராசக்தியின் முழுமையான ஆசியை வேண்டலாம். மனதை உறுதியாக வைத்துக்கொண்டு தன்னம்பிக்கை, ஆற்றல் மற்றும் தீர்மானம் பெறலாம். 4. நன்மைகள் மற்றும் நற்பலன்களை ஈர்க்க. ஸ்வாஹா என்பதால் இது ஒரு வேள்வி, ஹோமம் போன்றதாக செயல்பட்டு வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொண்டு வரலாம். வாழ்க்கையின் இயல்பான தடைப்பாடுகளை அகற்றி நற்பலன்களை பெறலாம். 5. ஆன்மீக முன்னேற்றம் மற்றும் குலதெய்வ வழிபாடு. இந்த மந்திரம் குலதெய்வ வழிபாட்டிற்கு ஏற்றதாக இருக்கலாம். நமது பூர்வீக சக்தியின் அருளை பெற ஆன்மீக வளர்ச்சி அடைய உதவலாம். இந்த மந்திரம் தொழில் வளர்ச்சி, காதல் உறவு, குழந்தைகளின் நலம், கல்வியில் முன்னேற்றம், நல்ல நட்பு மற்றும் இலக்கை அடைய உறுதியான மனநிலையை உருவாக்க உதவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கலாம். மந்திரத்தின் பயன்பாடு உங்கள் தேவைகளுக்கு ஏற்ப. 1. தொழில் வளர்ச்சி, செழிப்பு, வருவாய் அதிகரிப்பு, நல்ல வாய்ப்புகள், வியாபாரத்திற்கான தெய்வீக ஆசியை பெற. 2. காதல் உறவு சிறக்க, உண்மையான காதல், உறவில் புரிதல், மனம் இணைதல், நீடித்த மகிழ்ச்சி. 3. குழந்தைகளின் நலம், ஆரோக்கியம், புத்திசாலித்தனம், நல்ல வளர்ச்சி, தெய்வீக பாதுகாப்பு. 4. கல்வி மேன்மை பெற, ஞானம், ஒழுக்கம், கவனக்குறைவு நீங்குதல், தேர்வில் வெற்றி. 5. நட்பு பலம் பெற, உண்மையான நண்பர்கள், நல்லவர்களின் ஆதரவு, உறவுகளில் நிலைத்தன்மை. 6. இலக்கு உறுதியாக, மன உறுதி, முயற்சியில் வெற்றி, தடைகளை மீறி முன்னேற்றம். மந்திர உச்சரிப்பது எப்படி? காலை நேரம் அல்லது ராத்திரி நேரம் அமைதியாக இருக்கும்போது 21:51 கீழ் 108 முறை சொல்லலாம். தீபம் ஏற்றி, மலர் வைத்து, சந்தனம் அணிந்து, ஒரு சாந்த மனநிலையில் இதை உச்சரிக்கலாம். தியானம் செய்து, உங்கள் நோக்கங்களை மனதில் எண்ணிக்கொண்டு சொல்லுவது நல்லது. இந்த மந்திரத்தை உங்கள் தேவைக்கேற்ப தினமும் சொல்லலாம். நீங்கள் விரும்பினால் இதை யாகம் அல்லது ஹோமத்தில் சேர்த்து செய்யலாம். நன்றி. உங்கள் அனைத்து நோக்கங்களும் நிறைவேறி, செழிப்பும் சமாதானமும் உங்கள் வாழ்க்கையில் நிலைத்திருக்க வாழ்த்துகிறேன். தேவையின் அருள் என்றும் உங்கள் மீது இருக்கும். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் நமோ பகவதி மதன மேகலாயை ஸ்வாஹா. என்றும் நல்லதே நிகழ்க. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் நமோ பகவதி மதன மேகலாயை ஸ்வாஹா. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் நமோ பகவதி மதன மேகலாயை ஸ்வாஹா.